ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 5ல் மனம் கவரும் மாமல்லபுரம் பற்றி பார்க்க போகிறோம். கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு முன்னிறுத்துவனர். தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். காலத்தால் அழியாத கலைச்செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமல் அழகு சிதையாமல் விளங்கும் கலைச்செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. அவற்றுள் ஒன்றை காண்போம் வாருங்கள். என்னன்னு பார்க்கலாமா? குளிர்ந்த காற்று வீசியது, வெளிச்சம் எங்கும் பரவியது. கயல் தன் கண்களை அகல விரித்து பார்த்தாள். என்ன இடம் இது? நாம் எங்கே இருக்கிறோம்? கண்களை கசக்கி கொண்டு பார்த்தாள். அவளுக்கு முன்னால் ஒரு கோவில் தெரிந்தது. வியப்புடன் பார்த்தாள். என்ன இது? கோவில் போலவும் இருக்கிறது, தேர் போலவும் இருக்கிறது. இதை பற்றி யாரிடம் கேட்பது என திகைத்து நின்றாள். அப்போது தூரத்தில் ஒருவர் குதிரையில் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர் தோற்றத்தில் அரசரை போல் இருந்தார். இவர் யாராக இருக்கும்? சரி, அருகில் வரட்டும், பார்க்கலாம் என எண்ணினார். குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. குதிரையிலிருந்து அவர் இறங்கினார். கயல் அவரிடம், ஐயா வணக்கம், தாங்கள் பார்ப்பதற்கு அரசல் போல் உள்ளீர்கள். தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டு அந்த மன்னன் என்ன சொல்றாங்கன்னா, நான் பல்லவ மன்னன். என் பெயர் நரசிம்மவர்மன். நான் மற்போரில் சிறந்தவன். அதனால் எனக்கு மாமல்லன் என்னும் பெயரும் உண்டு. உன் பெயர் என்ன என்று கேட்டார். அப்ப பல்லவ மன்னன் பெயர் என்னது? நரசிம்மவர்மன். அவர் என்னது? மற்போரில் சிறந்தவர். அவருக்கு மாமல்லன் என்ற பெயரும் உண்டு. ஐயா, என் பெயர் டி கயல். மதிக்கயல் என்று 2 பெயர்களா உனக்கு? இல்லை ஐயா, டி என்பவை என் பெயரின் தலைப்பெழுத்துக்கள். என் அம்மா பெயர் மங்கை, என் அப்பா பெயர் திருநாவுக்கரசு. அவர்களின் அப்பெயர்களின் முதலெழுத்துக்களையும் தலைப்பெழுத்துக்காக வைத்துள்ளனர். அப்படியா? மகிழ்ச்சி. இங்கு தனியாக எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றான். நான் உனக்கு விளக்குகிறேன் கயல். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது. ரதம், அதாவது தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது. அதனால் இதை ரத கோவில் என்று அழைப்பார்கள் என்று விளக்கினார் மாமல்லர். கயல் சுற்றிலும் பார்த்தாள். அங்கே மொத்தம் 5 ரதங்கள் இருந்தன. இவை என்ன ஐயா என்று கேட்டாள். 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்ச பாண்டவ ரதம். பஞ்ச பாண்டவ ரதம்னா அப்போ 5 ரதம் இருக்குமா? இவையெல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்றார் மாமல்லர். வியப்பாக உள்ளதே, நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன் வாழ்ந்தவர் அல்லவா? ஆமாம் கயல், நான் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்போ நரசிம்மவர்மன் என்னது? 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவருடைய காலத்தில் பஞ்ச பாண்டவரதம் இருந்திருக்கு. இவற்றை உருவாக்குவதற்கு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? இங்கே இருந்த பாறைகள் எல்லாம் இவற்றை உருவாக்கினோம் அப்படின்னு சொல்றாரு. மாமல்லபுரத்தில் நாம என்னெல்லாம் இடத்த பார்க்கணும்னு பார்க்கலாமா? அர்ஜுன் தவசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவரதம் இப்போ பார்த்தோமா? ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலி குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படியா? இவற்றை கோவிலாக மாற்ற வேண்டும் எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் என் தந்தையுடன் இந்த கடற்கரைக்கு வந்தேன். இந்த பாதையின் அருகில் விளையாடி கொண்டிருந்தேன். இந்த பாறையின் நிழல் யானை போல தரையில் விழுந்தது. என் தந்தையிடம் அதனை காட்டினேன். என் தந்தை, ஆம் நரசிம்மா, இது யானை போலதான் தெரிகிறது. அதோ அந்த குன்றின் நிழலைப்பார், கோவில் போல தெரிகிறது என்றார். ஆமாம் அப்பா, அந்த குன்றை கோவிலாகவும் இந்த குன்றை கோவில் முன்னிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்கும் என்றேன். நல்ல சிந்தனை. இவை 2 மட்டுமல்ல, இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றிடலாம். ஒவ்வொரு பாறையும் நந்தி, சிங்கம், யானை என்று மாற்றுவோம். எங்கள் கடற்கரையை சிற்பக்கலை கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறினார் என் தந்தை என்று சொல்லி முடித்தார் மாமல்லர். உங்கள் தந்தையும் அரசரா என்று கேட்டாள் கயல். ஆமாம் கயல், எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என் தந்தை. ஆமாம், மகேந்திர பல்லவர் தான் அவருடைய அப்பா. அப்போ நரசிம்ம பல்லவனோட அப்பா யாரு? மகேந்திரவர்மன். அவர் காலத்தில் இந்த சிற்ப பணி தொடங்கியது. என் காலம், என் மகனின் காலம், என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது. 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள். இதெல்லாம் 4 தலைமுறைகளாக உருவாக்கப்பட்டது. இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது என்றால் ஐயா. சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா? என்னுடன் வா என்று கூறிக்கொண்டு கையிலை அழைத்து சென்றார். இருவரும் அர்ஜுன் தபசு சிலைக்கு அருகில் வந்து நின்றனர். அங்கு பாறையில் இருந்த சிற்பங்களை கண்டு கயல் வியந்து போனார். ஐயா, இந்த பாறைகளில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிருள்ளவற்றை நேர்மையில் பார்ப்பது போல் அழகாக உள்ளன. ஆம் கயல், இவற்றுக்கு புடைப்பு சிற்பங்கள் என்று பெயர். இந்த 2 பாறைகளில் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. அதில் ஒருவர் கண்ணை மூடி 2 கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது. அவரது உடல் மெலிந்து
எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. ஆம் கயல், அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இது. இந்த சிற்பம் உள்ளதால் இப்பாறைக்கு அர்ஜுன் தவசு அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கிறாங்க. இதனை பகரீதன் தவம் அப்படிம்பாங்க. அப்போ அர்ஜுன் தபஸ்க்கு இன்னொரு பெயர் பகரீதன் தபமாம். அப்படியா? இந்த இடத்தில் 2 பாறைகளுக்கு இடையில் நீர் வடிந்த வடம் தெரிகிறது. ஆம் கயல், அதே ஆகாய கங்கை அப்படின்னு. ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டுள்ளது. மழை காலத்தில் இதன் வழியாக மழை நீர் பாய்ந்து வரும். அப்போ உண்மையிலே கங்கை நீர் ஓடி வருவதை போல இருக்கும் என்றார் மாமல்லர். இங்கே யானை சிற்பங்கள் அழகாக உள்ளன. சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள் என எல்லாமே உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டுள்ளன. இங்கே பாருங்கள், மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பங்களும் அது பார்ப்பதற்கு உண்மையிலே மான் ஒன்றை இருப்பது போலவே தோன்றுகிறது என்று வியப்புடன் கூறினாள் கயல். இங்கு இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன கயல். இந்த ஊரை சுற்றி பார்க்க நாள் போதாது என்றார் மாமல்லர். இந்த ஊரின் பெயர் என்ன ஐயா என்று கேட்டான். இதுதான் தமிழகத்தின் மிக பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். இப்போ பார்த்ததெல்லாம் எங்கே இருக்குது? மாமல்லபுரத்தில். சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 4. அது என்னதுலனா குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோவில், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தில் தான் இந்த 4 வகையும் கேட்குறது. ஆல்ரெடி குகையுடைய கோயில் பார்த்தோமா, ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள். கயல் சிந்தித்தவாறு, உங்கள் பெயர் மாமல்லன், இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம், 2க்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளது என கேட்டாள். ஆம் கயல், இந்த ஊர் உருவாக எனது கேள்விதான் காரணம் என்பதால் என் தந்தை என் பெயரையே இந்த ஊருக்கு வைத்து விட்டார். இக்காலத்தில் இவ்வூரையே மகாபலிபுரம் என்று அழைக்கிறார்கள். அப்போ மாமல்லபுரம், மகாபலிபுரம் எல்லாம் ஒண்ணுதான். உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி ஐயா. எனக்கும் தான் கயல். உன்னோடு பேசிக்கொண்டிருந்தது என் இளமை காலத்திற்கே சென்று விட்டது போல் உணர்கிறேன். மிக்க மகிழ்ச்சி மங்கை. திருநாவுக்கரசு கயல். அப்போது கயல் எழுந்தரு என்று மாமல்லபுரத்தில் கற்று சுற்றுலா செய்ய வேண்டும் என்று கூறினார். இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? தூக்கத்தில் எங்கள் பெயரை வேறு சொல்லிக் கொண்டிருக்க என்று தாயின் குரல் கேட்டு கண் விழித்து கயல். இவ்வளவும் கனவா? நேற்று மாமல்லபுரத்தை பற்றி ஆசிரியர் கூறிய செய்திகளை நினைத்து கொண்டே தூங்கினேன். அதனால் இவையெல்லாம் கனவில் வந்துள்ளன. கனவில் கண்டவற்றை இன்று நேரில் காண போகிறேன் என்று எண்ணி மகிழுடன் சுற்றுலா செய்ய தயாரானால் கயல்.